ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு அதிமுகவின் இரு அணிகள் அதிமுகவாக மாறுமா, அதிமுகவாக இணையுமா என்பதுதான். இதற்கான கேள்வி, இதற்கான முகாந்திரம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லும்போது, இன்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்தால் நாங்கள் தாயுள்ளத்துடன் தாய் கழகத்தில் இணைத்துக் கொள்வோம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். முன்பும் கூட இதே போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இந்த கட்சி இரண்டாக பிளந்ததுக்கு பிறகு இரட்டை இலை சின்னம் என்பது கிடைக்காமல் இருக்கிறது. இரண்டு அணிகளும் இரண்டு வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிடக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இதற்கான தேர்தல் ஆணையத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஏப்ரல் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் 17ஆம் தேதி மீண்டும் அதற்குள் நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட அஃபிடவிட்ஸ், உங்களுடைய பிரமாண பத்திரங்களை நீங்கள் கொடுக்கலாம், உங்களுடைய எழுத்துப்பூர்வ வாதங்களை கொடுக்கலாம் என்று அதிமுக அம்மா கட்சி சார்பாக தற்போது 8 வாரங்கள் எங்களுக்கு இதற்கான அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 8 வாரங்கள் அவகாசத்திற்கான காரணம் என்ன, வேற சமரச முயற்சிகள் நடைபெறுகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இன்று திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இல்லத்தில் பல அமைச்சர்கள் சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன, அமைச்சரவை மாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதா, அந்த கட்சிக்குள்ளேயே சில காரசாரமான விவாதங்கள் நடந்தது என்று துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு தினகரன் அவர்களே தெரிவிக்கிறார். அந்த காரசாரமான விவாதங்கள் என்னவாக இருந்தன என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு பாண்டியராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது குடும்பத்தை வெளியேற்ற வேண்டும், குடும்ப ஆதிக்கத்தை கட்சியில் ஒழிக்க வேண்டும் என இந்த இரண்டு அணிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அப்போது இணைப்பு என்பதற்கான முகாந்திரங்கள் எழுகிறதா, அப்படி ஒரு இணைப்பு நடக்க வேண்டிய அவசியம் இந்த இரண்டு அணிகளுக்கும் இருக்கிறதா, அதற்கான தேவை இருக்கிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். அதிமுக அணிகள் அதிமுக ஆகுமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள், அதே போல சாமானியர்களின் பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய திரு ரங்கு பிரசாத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அம்மா கட்சி சார்பாக திரு அன்வர் ராஜா அவர்கள் நம்மிடையே இணைய இருக்கிறார். அதே போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆறுகுட்டி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு ஆறுகுட்டி அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல அதிமுக தற்போது இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இரு அணிகளும் இணைவதற்கான தேவை முதல்ல இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி இரண்டு இயக்கங்கள் இரண்டாக உடைந்திருக்கின்ற இயக்கம் ஒன்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களை பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர் மக்களாகவும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பணியாற்றி இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கங்கள் உடைந்திருக்கின்ற காரணம் என்னவென்றால், அவருடைய சசிகலா குடும்பம் மட்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், இந்த இரட்டை இலை சின்னம் வர வேண்டும், இந்த கொடி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இருக்கின்ற கழகத்தில் அத்தனை பேருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்போம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அரசியல் சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. 40 ஆண்டு காலம் உழைத்துத்தான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர்கள் ஆகியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் குடும்பம் மட்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும். அந்த ஒரு குடும்பம் மட்டும் இல்லைன்னா இரண்டு அணிகளும் இணைந்து செயல்படுவதற்கு நீங்க தயாராகவே இருக்கீங்க இல்லையா? அப்படிதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்றது. அப்போ உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இதுவரை அந்த ஒரு குடும்பத்தை நோக்கி மட்டுமே இருந்திருக்கிறதா, இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த அரசு மீதும் கூட நீங்க குற்றச்சாட்டுகளை வைத்தது இல்லையா? உதாரணத்திற்கு டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது நீங்க வெளிப்படையா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார். விசாரணை நடத்தினால் அவரை தான் முதல்ல விசாரிக்க வேண்டியிருக்கும், அவருக்கு தான் அனைத்து விஷயங்களும் தெரியும்னு சொல்லி. அப்போ குடும்பம் மட்டும் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மற்றவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் என்ன ஆகுது? மற்றவர்கள் குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட ஒரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குடும்பம் சேர்ந்திருக்கின்ற நிலைமையெல்லாம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர்கள், அவருக்கு மட்டும் இப்போ டிடி தினகரன் அவர்களுக்கு மட்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆர்கே நகர் தேர்தல் நடந்த 15 நாட்களாக அந்த தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். ஆனால் 10 பைசா கொடுக்கல.
ஆனால் அங்கே என்ன நடந்தது? பல்வேறு பிரச்சனை நடந்தது. எதற்காக இந்த பிரச்சனை? நிச்சயமாக அமைச்சர் பெருமக்கள் அங்கெல்லாம் இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை நாளைக்கு தீர்த்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றீங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான சீரியஸான குற்றச்சாட்டுகளை நீங்க டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மீது வச்சிருக்கீங்க. அப்போ அது நாளைக்கே மறந்து விடக்கூடிய விஷயமா? அது நாளைக்கு சமரசம் வந்துட்டு அந்த குற்றச்சாட்டுகள் மறைந்து விடுமா? இல்ல, அதுக்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. அப்போ அவரும் இல்லாம கட்சி இணையணும்னு கேட்க போறீங்களா? அப்படி எத்தனை அமைச்சர்கள் மீது கேட்க போறீங்க? இன்னைக்கு திரு தினகரன் அவர்கள் சார்பில் ஆர்கே நகர்ல பணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நீங்களும் குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. அப்போ அது திரு தினகரன் அவர்கள் அந்த குடும்பம் அவர்கள் மீது மட்டுமான குற்றச்சாட்டா, அவருடன் இணைந்து செயல்பட்ட அனைத்து அமைச்சர்கள் மீதுமான குற்றச்சாட்டா? கொடுத்திருக்க கூடாது. என்னுடைய கருத்தை தான். நான் 6 தேர்தல் சந்திச்சிருக்கேன், 6 தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கேன். ₹1 கூட ஓட்டுக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ₹1 கூட நான் கொடுத்ததில்லை. யார் வேணாலும் கேட்டுக்கலாம். அந்த அடிப்படையில் பணத்தை இவ்வளவு கொடுத்து அங்கே தேர்தல் நிற்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டது. டிடிவிக்கு மட்டும்தான் அது பொருந்தும். பல்வேறு அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்லாம் எவ்வளோ சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், நிம்மதியாக இல்லை. அந்த பக்கம் இருக்கிற நாங்கள்லாம் அவங்க யாருமே இன்வால்வ் இல்லன்னு சொல்றீங்களா? எந்த அமைச்சர்களும் இந்த பிரச்சனைகளை நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல எந்த அமைச்சர்களும் இன்வால்வ் இல்ல. திரு தினகரன் அவர்களுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு இந்த பணப்பட்டுவாடா புகார்ல அப்படின்றதா உங்களுடைய ஸ்டாண்ட்? அவங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லைங்களா? அவங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. எத்தனையோ இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கிறா, பொது தேர்தல் சந்திச்சிருக்கா, அந்த பிரச்சனையில வந்ததே இல்லையே. அவர்னாலதான் பிரச்சனையே உருவாகுது. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதா உங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் சொல்லி இவங்க எல்லாம் செஞ்சிட்டாங்கன்றதான் குற்றச்சாட்டு. அவர் ஒன்னா இணையோன்னு சொல்றாரு. கண்டிப்பா அதுல மாற்று கருத்தை எடுக்கிற ஒன்னு அதிமுக இணையோணும். ஆனா அவை இல்லாம இணையோணும். எங்களுடைய கருத்தை தான். ரைட். ஸோ அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும், ஆனால் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாமல் அதை சசிகலா அவர்களுடைய குடும்பம் மட்டும் நீக்கப்பட வேண்டும் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்று தமிழ் புத்தாண்டிற்காக அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களை பல அமைச்சர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். குறிப்பா அந்த ஒரு மீட்டிங்ல அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இல்லை, முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் இருந்ததா தெரியல. அப்படின்னு சொல்லும்போது இது திரு விஜயபாஸ்கர் அவர்களை நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் மற்ற அமைச்சர்களிடமிருந்து முன்னெழுகிறதோ அப்படின்ற சில கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அமைச்சரவை மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் அதில் இருக்கிறதா, இல்லை இந்த இணைப்பு தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா? உங்களுடைய முதற்கட்டு பார்வை. நீங்கள் கேட்கிற கேள்விக்கு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் அமைச்சரவை மாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை, அதை பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை என்று மிக தெளிவாக அவரே பதில் சொல்லியிருக்கிறார். அது ஊடகங்களிலே செய்தியாக வெளியே வந்திருக்கிறது. எனவே அதற்கு அந்த கேள்விக்கு கேள்வியே இப்போது எழவில்லை. இரண்டாவதாக நம்முடைய சகோதரர் ஆறுகுட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்து, அந்த ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். என்னை பொறுத்தவரை நான் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்னம்மா அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான தண்டனை அறிவிப்பு வெளிவந்ததற்கு பிறகு கூவாத்தூரிலேயே தங்கியிருந்து ஆட்சி போய்விடக்கூடாது, அம்மா அவர்களால் தரப்பட்ட ஆட்சி போய்விடக்கூடாது என்று ஒரு நாள் விடிய விடிய இருந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனித்தனியாக சந்தித்து இந்த ஆட்சியை நாம் விட்டுவிடக்கூடாது, அதற்குரிய முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்களுக்கு நன்றாக விளக்கி, தனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது, நாம் காராகிரகத்தில் அடைக்கப்பட இருக்கிறோம் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து இந்த ஆட்சியை காப்பாற்றி விட்டு தான் இன்று அவர்கள் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இப்போது டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிட்டார், ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிட்டார். அவர்கள் போட்டியிடுகிற போது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாகத்தான் இருந்தது. ஆனால் இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை, சுயேட்சை சின்னத்தில் அவர் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்படி வாய்ப்பு ஏற்பட்டது போது கூட நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்று சொல்லி அந்த போட்டிக்கு உள்ளே வந்து நான் இதே நம்முடைய டிவியில் நேர்காணலில் நான் சொல்லியிருக்கிறேன்,
கண்டிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நாங்கள் இரட்டை சின்னத்தை மீண்டும் பெறுவோம் என்று நான் இந்த டிவியிலேயே சொல்லியிருக்கிறேன். ஆக அப்படி வெற்றி பெறப் போகிறார், தினகரன் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு, ஐபியின் மூலம் அது தெரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த தேர்தலை எப்படி நிறுத்துவது என்கின்ற முயற்சியெல்லாம் எடுத்து இந்த தேர்தலை நிறுத்திவிட்டார்கள். இதுதான் நடந்தது. ஒன்று, ஆட்சியை சின்னம்மா அவர்கள் காப்பாற்றி தந்தார். அண்ணன் டிடிவி அவர்கள் தன்னையே வருத்தி கொண்டு இந்த தேர்தல் நின்றார்கள். அவர்கள் நிற்கவில்லை என்றால் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த தேர்தலுக்கு வந்திருக்காரு. எனவே கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுகின்ற அந்த குடும்பத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பது அது ஒரு தேவையற்ற வாதம். அது வந்து ஏற்புடையதா இல்ல. ஓகே, அந்த வாதம் ஏற்புடையதா இல்லங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களே அந்த ஆலோசனை கூட்டம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது சொல்றாரு, நாங்கள் பல விஷயங்களை விவாதித்தோம், காரசாரமான விவாதங்களும் நடைபெற்றன அப்படிங்கிறது சொல்றாரு. காரசாரமான விவாதங்கள் நடைபெறுவதற்கான அவசியம் என்ன வந்தது? எந்த பிரச்சனையில காரசாரமான விவாதங்கள் அமைச்சரவைக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, விவாதங்கள் ஆரோக்கியமான விவாதங்களை கேட்பது, ஆரோக்கியமான கருத்துக்களை கேட்பது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு, மிக முதிர்ந்த அரசியல் கட்சிக்கு ஒரு நியாயமான ஒன்று. சில கருத்துக்களை சில பேர் சொல்லி இருக்கலாம். அந்த கருத்துக்களை கேட்டு என்ன செய்யலாம், எப்படி முடிவெடுக்கலாம், எதிர்காலத்தில் எப்படி இணையலாம், இணைய வேண்டும் என்ற நோக்கம் இரண்டு அணிக்கும் இருக்கின்ற தலைவர்களுக்கும் இருக்கிறது. அதைவிட தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான தொண்டர்களும் ரெண்டு கட்சியும் ஒன்றாக இணைய வேண்டும், ரெண்டு அணியும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் சொன்னதை போல அதிமுக அணிகள் அதிமுக ஆகுமா என்ற கேள்வியை போல அதிமுக அணிகள் அதிமுக ஆக வேண்டும் என்று எல்லா தொண்டர்களும் விரும்புகிறார்கள். எனவே இது எப்படி இணைப்பது என்ற அடிப்படையில் நாம் ஒன்று சேர்வது என்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசியிருக்கலாம். பெரிய அளவில் யாருக்கு விட்டு கொடுப்பது என்றெல்லாம் பேசியிருக்கலாம். ஒருவர் சொன்னதை இன்னொருவர் மறுத்திருக்கலாம். ஒருவர் சொன்ன கருத்தை என்னோட கேள்வி என்னன்னா, காரசாரமான விவாதமாக இருந்திருக்கலாம். காரசாரமா ஒரு விவாதம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லும் போதே அங்க கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படிங்கிறது தெளிவாகுது இல்லையா? கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். வர்ஷினி அவர்களே, நான் ஒன்றை தெரிவிக்க, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து மாறுபாடுகள் தான் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடு என்பது வேறுபாட்டுக்கும் மாறுபாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேறுபாடு என்றால் ஒரு இலையில் சோறை போட்டு குழம்பை ஊத்தி கூட்டை வைத்து அது தக்காளி ரசத்தை ஊத்தி வைப்பதுதான் வேறுபாடு. வேறுபட்ட உணவு என்றதுக்கு பொருள். மாறுபாடு என்பது மாறுபடுவது, ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபடுவது. ஒரு இலையில் சோறை போட்டு பக்கத்தில் மலத்தை வைத்தால் அது மாறுபாடு. மாறுபாடு என்பது எங்கள் கட்சிக்குள்ளே இல்லை, வேறுபாடுதான் இருக்கிறது. வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள், அந்த கருத்துக்கள் விவாதிக்கப்படுகின்றன. விவாதத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம். அதுதான் இது காரசாரமான விவாதம், அதிமுக உள்ள ஏதோ நடக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கற்பனையாக ஏதாவது சொன்னால் அதற்கு நான் பதில் சொல்ல முடியும். எந்த கற்பனையும் இல்ல. காரசாரமாங்கிற வார்த்தை அவர் சொன்னது, அதுதான் நான் கேட்டேன். துணை பொதுச் செயலாளர் அவர் பதில் சொல்லி இருக்கிறார். நான் சொல்ல வேண்டிய கருத்து, என்னுடைய மைய கருத்து ஒன்றுதான். ஒன்று, தனக்கு ஏற்பட்ட தண்டனையையும் தாங்கிக் கொண்டு சின்னம்மா அவர்கள் ஆட்சியை காப்பாற்றியிருக்கிறார்கள். இல்லாவிட்டாலும் புரட்சி தலைவர் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட முன் வந்து போட்டியிட்டு வெற்றி இலக்கை தொட்டிருக்கிறார்கள். அவங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் அணி சார்பில் குடும்பம் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையா வைக்கப்படுகிறது. அந்த நிபந்தனையை நீங்க ஏற்க போறதில்லை அப்படிங்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வையில் இருந்து தெரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலான்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு அணிகள் வந்து ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இப்ப நம்ம அவங்களுடைய கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷ், அட்லீஸ்ட் ஒரு வந்து இணையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வந்து ரெண்டு பேருமே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கான காரணங்கள் நிபந்தனைகள் வேற வேறையா இருக்கலாம். ஆனா இணையணுமா அப்படின்னு கேட்டா ஆமா இவென்ச்சுவலி இணையணும் அப்படிங்கறத ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இதற்கான தேவை அதிமுகவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கலி இல்ல, பொலிட்டிக்கலி எல்லா லாஜிக்கும் ரெண்டு அணியும் ஒன்றாக இணைந்தால்தான் அதிமுக வலுவான ஒரு கட்சியா இருக்குங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அதுதான் கம்பைன்டு ஓட் ஷேர். அதுவே வந்து செல்வி ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில் நிச்சயமா அது சரிஞ்சிருக்கும். எந்த அளவு சரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியல. சாத்தியமா அப்படின்னு இல்ல, அதாவது நான் வரேன். இப்போ அடிப்படையா ஒரு விஷயம் திரு ஆறுகுட்டி அவர்கள் சொன்னது வந்து இந்த குடும்பம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த இரண்டு அணிகளும் இணைவதற்கு. இப்போ அந்த ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதுல இந்த குடும்பத்திற்கு மக்களிடையே என்ன ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போகுது. இப்போ ஆர்கே நகர் தேர்தல் நடந்திருந்தாக்க நாளைக்கு நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கும்.
நமக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் இந்த குடும்பத்தினுடைய மக்களிடையே ஆதரவு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரிந்திருக்கும். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்திருக்க வேண்டிய ஒரு சூழல். அது வந்து எப்போ நடக்கும்னு ஒன்றும் தெரியாது. கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் ஜூலை வரைக்கும் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. அது கோர்ட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த குடும்பத்துக்கு மக்கள் இடையே ஆதரவு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு திட்டவட்டமான ஒரு பதில் வந்துடும். அந்த பதில் வந்த பிறகு எப்படி நடவடிக்கைகள் இருக்குங்கிறது ஒரு புறம். ஆனால் நாம் பார்க்குறது அதுக்கு கூட முன்னாடி இப்போது திரு விஜயபாஸ்கர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ திங்கட்கிழமை திருப்பியும் வந்து வருமான வரித்துறை வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. அவரையும் டாக்டர் கீதா லட்சுமியும் வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அமைச்சர்கள் மீது ஒரு கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னால அப்ஸ்ட்ரக்டிங் அ பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டூயிங் இஸ் டியூட்டி அந்த மாதிரி சில செக்ஷன்ஸில் போடப்பட்டிருக்கு. இப்போது நாளை இப்போ இதுவரை வந்து என்னுடைய கருத்து திரு விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த விதமான ஒரு கேஸ் வழக்கு வந்து அவருக்கு எதிராக பதிவு செய்யப்படவில்லை. சோதனை நடந்திருக்குங்கிற அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் திங்கட்கிழமை நடக்கும் அந்த விசாரணைக்கு பிறகு ஒருவேளை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக அவருடைய பொசிஷன் வந்து மினிஸ்ட்ரியில் அன்டெனபிள் ஆகிடும். ரெண்டாவது வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டாக்டர் விஜயபாஸ்கர் உடைய அந்த ஷீட் தொடர்பான அந்த இன்கம், அது என்ன இன்கம், அது இன்கமா இல்லையா அதுங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். அது தொடர்பாக மட்டும்தான் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறதா, இல்லை இந்த ஆர்கே நகர் தொடர்பான ஒரு ஷீட்டு வந்து பப்ளிக்ல வந்தது இல்லையா மீடியாவில், அந்த ஷீட்டினுடைய அடிப்படையில் அது விஜயபாஸ்கரோட மட்டும் மற்ற அமைச்சர்களும் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமான வரித்துறையிடம் இருக்கும் ஆதாரம் என்ன அது நமக்கு இப்போ வந்து பப்ளிக்காக தெரியல. ஸோ இந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் சரி இது வெறும் 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று திரு ராம்மோகன் ராவ் மேட்டர் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே விட்டுறா கூட, அது பர்மனெண்ட்டாக விட்டாங்கன்னு சொல்ல, இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி திரு விஜயபாஸ்கர் மட்டும் ஐசோலேட் பண்ணி அவர் மீதும் டாக்டர் கீதா லட்சுமி மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. மூணாவது பாசிபிலிட்டி இந்த ஆர்கே நகர்ல அந்த பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு. ஸோ இது 3ல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து உடனடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வந்து இப்போ 3வது ஆப்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும் நிச்சயமா. பிகாஸ் உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு 5 or 6 மினிஸ்டர்ஸ் மேல உங்களுக்கு ஒரு கேஸ் ஃபைல் ஆனாக்கா நிச்சயமாக அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பட் அது இந்த இவங்களுடைய சமரச விவகாரங்களை எப்படி பாதிக்கும்? அதாவது ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஒன்று ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், அதுதான் அடிப்படை நோக்கம். வந்து இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 ஆண்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக என்ன வாட் ஷுட் பி டன்? ஒன்று, இந்த 122 பேர் ஒன்னா இருக்கணும். இந்த 122 நபர்களில் இப்போ சில அமைச்சர்கள் மீதோ இதை வழக்கு பதிவு செய்யப்பட்டாலோ, நெருக்கடி அதிகமாக இருந்தாலோ, மற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் சரி இது நாம் இங்கேயே இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை திரு ஓபிஎஸ் அணி பக்கம் போகணும்னு நினைப்பாங்களா? ஓபிஎஸ் அணி பக்கம் போனாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற அந்த பதவியும் அந்த ஆட்சியும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது சந்தேகம். ஸோ உடனடியாக ஓபிஎஸ் அணி பக்கம் எல்லாரும் போயிடுவாங்கிறது சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் நிச்சயமாக there will be plan B. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பிளான் ஏ இது இருக்குது. இந்த சமரசம் நடக்குதா இல்லையா, எப்படி நடக்க போகுது, இது எல்லாத்துக்குமே இந்த வழக்குடைய வெளிப்பாடுகள் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கும். அடுத்த வாரத்தில் ஏதேனும் நடவடிக்கை வருமான வரித்துறையாலோ இல்ல அவங்க கேஸை சிபிஐ கிட்டயோ இடி கிட்டயோ ஏதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா நிச்சயமா ஒரு மாறுதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் திரு ரங்கபிரசாத் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், 2 கட்சிகளுமே இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, 2 அணிகளுமே ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க இணையலாம். ஆனா அதற்கான கண்டிஷன்ஸ் வேற வைக்கிறாங்க. அரசியல் விமர்சகருடைய பார்வை வேற மாதிரியான இருக்கு. ஒரு சாமானியரா நீங்க பார்க்கும்போது இந்த 2 அணிகள் இவ்வளவு குழப்பங்கள், இந்த அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த 2 அணிகள் இணையத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்களோட ஒரு சாமானியரோட பார்வையில நீங்க பாக்குறீங்களா, இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க இணைஞ்சா என்னங்க இணையலன்னா என்னங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பொருட்டு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சாமானிய மக்களுக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கான ஒரு ஏடிஎம்கே எக்ஸிஸ்ட் ஆகிற ரீசன் அம்மா, அதுக்கு அடுத்தது இரட்டை இலை. இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் கிராமத்தில் இரட்டை இலைக்காக மட்டுமே ஓட்டு போடுறவங்க இன்னமும் இருக்காங்க. ஸோ இது தவிர திமுகவுக்கு எதிராக இருக்கிற அலை,
ஸோ இந்த 3 ரீசன் தான் ஏடிஎம்கேவும் 2011 இருந்தாலும் சரி 16 இருந்தாலும் ஜெயிச்சதுக்கான ரீசன்ஸ், மெயின் ரீசன். இதில் அம்மா இல்லாத ஏடிஎம்கே இணைஞ்சாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அது ஒரு பொலிட்டிக்கலி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ அது தவிர இப்போ ஊரறிந்த விஷயம் என்ன அப்படின்னா சசிகலாக்கு எதிராக மக்கள் அலை வீசுகிறது. ஸோ இப்போ கூட கோர்ட் அக்யூஸ்டை போய் எல்லா மினிஸ்டர்ஸ் போய் அடிக்கடி மீட் பண்ணிட்டு வராங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வராங்க. நீங்க சசிகலா அவர்களை சொல்றீங்களா? she is convicted. ஆமா, accused இல்ல, convicted. ஸோ அவங்கள போய் ரெகுலராக மீட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கூட வந்து கோர்ட் பிரிசன் ரூல்ஸை மீறி மீட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பே என்ன அப்படின்னா இந்த மன்னார்குடி குடும்பம் அல்லாத ஒரு ஆட்சி, ஒரு அரசு, ஒரு அதிமுக இருக்கணுங்கிறதான் மக்களின் எதிர்பார்ப்பு. ஸோ அந்த அணி இருக்கிற ஒரு எந்தவித அதிமுகவையும் மக்கள் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதான் நிதர்சனமான உண்மை. பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றதை கிட்டத்தட்ட நீங்க அது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அவர்களுடைய அந்த சசிகலா அவர்களுடைய குடும்பம் இல்லாமல் ஒரு அதிமுக இணைஞ்சு எக்ஸிஸ்ட் ஆகும், அது அப்படி நடந்ததுன்னா அது மக்கள் வரவேற்பு பெறும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஓபிஎஸ் சைட் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஓபிஎஸ் சிஎம்மா இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடந்தது. நிஜமாவே வந்து அவர் வந்து சைலண்டா இருந்தா கூட மக்களுக்கு அம்மாவை எடுத்தது அதிகமாக அறிமுகம் உள்ள ஒருத்தவர்னா ஓபிஎஸ் தான். அவர் ஜல்லிக்கட்டு விஷயமாகட்டும், கிருஷ்ணா நதிநீர் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து வாங்கினதா இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனைக்காக உடனே முக்கியமான முடிவுகள் எடுத்ததா இருக்கட்டும், ஓபிஎஸ் சைடு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கு. இருந்தாலும் திரு ஓபிஎஸ் சைடுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு, திரு PH பாண்டியன் அவர் சபாநாயகராக இருக்கும் போது என்ன நடந்துங்கிற எல்லாருமே மக்களுக்கு தெரியாம இல்லை. ஸோ ஓபிஎஸ் அணி மேல மக்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் இருந்தாலும் அவர் வந்து சசிகலா குடும்பம் இல்ல ஒரு அதிமுகவில் வந்து இணையக்கூடாதுங்கிறதான் மக்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இருந்தாலும் இப்ப இன்னைக்கு கூட ஒரு அப்படி இணைஞ்சிட்டாங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரியே சசிகலா அவர்கள் இல்லாமல் அந்த குடும்பம் இல்லாமல் ஒரு அதிமுக அவங்க இணைந்துட்டாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு வந்துரும் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அட்லீஸ்ட் இப்ப ஓபிஎஸ் சைட்ல ஓபிஎஸ் வந்து தன்னோட டெவலப்மெண்ட் அஜெண்டா, அவரோட பாசிட்டிவ் சேஞ்சை வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து இந்த குடும்பத்தை இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு கட்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்கள் அதை ஏத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆர்கே நகர்லயோ இல்ல திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீதோ இந்த மாதிரி எழுந்திருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா புகார்களா இருக்கட்டும், இது எல்லாமே எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே திரு டிடிவி தினகரன் அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்ல. அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய இல்லத்துல வந்து ரெய்டு நடந்திருக்கு, அது அடுத்த கட்டத்துக்கு இப்ப போயிருக்கு, மண்டே திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய புகார்களையும் கூட பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன, ப்ரூவ் பண்ணப்படல. அப்போ அந்த அமைச்சர்கள் அனைவரும் திரு ஓபிஎஸ் அவர்களுடன் இணைஞ்சா உடனே அது எல்லாமே சுத்தமாயிருமான்னு கேக்குறேன். இப்ப நான் அதான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப மாஃபை பாண்டியராஜன் மேல் மக்கள் இப்ப சோசியல் மீடியா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் தலைமையில் ஓபிஎஸ் சைடு வந்து ஒரு ஆட்சியும் கட்சியும் ஒப்படை நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு மக்களோட எதிர்பார்ப்பு. ஸ்டில் வந்து அவங்க சைட்லயும் அதற்கு திரு பழனிசாமியும் மற்றவர்களும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மேபி அவங்க எல்லாம் வந்து யாருடைய தலைமை அப்படிங்கிற கேள்வி நீங்க என்ன சொல்றீங்க? திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமை, திரு பாண்டியராஜன் அவர்களுடைய தலைமைன்னு சொல்றீங்க, அதற்கு இந்த அணியில இருக்கிறவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒத்துக்கலனாலும் மேபி இப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அமைச்சரை சந்திச்சதுக்கான காரணமே வந்து மேபி சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா அவங்க பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க. இப்ப ஃபெரா கேஸா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கான்ஸ்டன்டா பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க. ஓபிஎஸ் சைடு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனுதாபம் இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம். So when this நீங்க தான் சொல்றீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்களே கூட அத சொல்லல. ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ஜெயலலிதா ஆல முடியாத ஆர்டினன்ஸ ஒரே ஒரு 3 அமைச்சர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் 3 அமைச்சர்கள் ஒரே நாள்ல சைன் போட்டு நடந்த ஜல்லிக்கட்டு நடந்தது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? காரணம் திரு பன்னீர்செல்வம் அவர்களா இளைஞர்களுடைய எழுச்சியா? போராட்டம் பன்னீர்செல்வம் அங்க போய் பிரதமரை சந்திச்சு இந்த ஆர்டினன்ஸ் பிரதமரோ மத்திய அரசோ உடனடியா அதை சைன் பண்ணதுக்கு காரணம் இங்க இவ்வளவு பெரிய மக்கள் கொதிப்பு இருக்குன்றதுனால சைன் பண்ணாங்களா இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டதனால சைன்? ரெண்டுமே தான். ஏன் மத்திய அரசு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆட்சியை கூட கலைச்சிருக்கலாமே. பன்னீர்செல்வத்துக்கு வந்து அவ்வளவு எளிது இல்லங்க ஆட்சியை கலைக்கிறதுலாம், அவ்வளவு எளிதா ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. போராட்டம் நடந்ததுக்காக எல்லாம் கலைக்க முடியாது. இந்த 2 அதிமுக பிரிவுகளுக்கும் எது பெரிய நம்பிக்கையா இருக்குன்னா பிளவுபட்ட பிறகு கூட திமுக ஆதரவாக ஒரு பெரும் எழுச்சி இல்ல. அதுதான் ஒரு ரொம்ப தேர்தல் வந்தா தானே நமக்கு இல்ல தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் நடந்திருந்தா எல்லாரும் வேர் தே ஸ்டாண்டிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா அடிப்படையாக நீங்க பப்ளிக் சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா நார்மல் கோர்ஸ்ல வந்து இந்த 2 அணி பிளவுபட்டாச்சு, ஆட்டோமேட்டிக்கா திமுக தான் எப்போ தேர்தல் நடந்தாலும் மாநில அளவில் சுலபமாக வெற்றி பெற்றுவார்கள் அப்படிங்கிறது தான் நாம், அதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால்
நீங்க ஆர்கே நகர்ல கூட ஒரு ஒரு பெரிய ஸ்வீப் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே. அதாவது திமுக இல்ல பர்செப்ஷனே இல்ல. இப்ப நீங்க ஓகே உங்களோட பர்செப்ஷன் இல்ல நீங்க தேர்தல் நடந்துறதா தானே தெரியும் யார் ஜெயிக்க போறாங்க. நீங்க பல வந்து நாங்க வர்னாகுலர் மீடியால வந்த கருத்து கணிப்புகள், அதாவது கருத்து கணிப்புன்ற வார்த்தை பயன்படுத்த கூடாது, மக்கள் மனநிலை அப்படின்னு போன்ற வந்ததெல்லாம் கூட அது எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கோ இல்லையோ திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா உறுதியாக தான் சொன்னாங்களே தவிர, ஆனால் இது ஒரு அதாவது ரெண்டு அணி பிளவுபட்டிருக்கு, இவ்வளவு தகராறு, ஒருத்தருக்கு மேல் ஒருத்தருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க, மத்திய அரசு ரெய்ட் பண்ணுது, இவ்வளவு நடந்த பிறகு நீங்க இல்லன்னு சொல்ற விஷயம் ப்ரூவ் பண்ணணும். அது வந்து தேர்தல்ல தான் ப்ரூவ் ஆகும் நான் சொல்றேன். வேற எதுவுமே இல்ல that's not correct. நீங்க வந்து opinion perceive what people are saying. நம்ம உட்கார்ந்து மக்கள் இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு பர்சீவ் கிடையாது. இப்ப ஒபினியன் போல் மக்கள் மனசுல நீங்களும் தான் போட்டீங்களே, நீங்களும் தானே போட்டீங்க. அது ஆர்கே நகர் தொடர்பான நான் ஆர்கே நகர்லயே சொல்லல, மாநில அளவு முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை திமுக ஆதரவாக வீசவில்லைங்கிறத இவங்களுக்கு ஹோப்பு. நீங்க பண்ணீங்க 3 நாள் 4 நாள் போச்சு ப்ரோக்ராம், ஒரு நாளாவது அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களா? யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணலையே. சோ அடிப்படையாக நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு நிச்சயமா இன்னைக்கும் எட்ஜ், தே ஹேவ் தி எட்ஜ், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த அலை எதிர்பார்த்த அலை இல்லைங்கிறத நான் திரு ஆர்குட்டி அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். திரு ரங்கபிரசாத் கூட அதை குறிப்பிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு இணைப்பு நீங்க வந்து குடும்பம் இல்லாவிட்டால் வந்து இணைப்புக்கு நாங்க தயார் அப்படிங்கறத சொல்றீங்க. அப்படி ஒரு இணைப்புக்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் வேற என்ன நிபந்தனைகள் உங்களுடையதாக இருக்கும்? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருப்பாரா, திரு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருப்பாரா? அது எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்க வேண்டியது ஓபிஎஸ் தலைமையில் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சரா திரு பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. இல்ல அம்மா 122 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்ற முதலமைச்சரா திரு பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. அப்போ அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் யாரை தேர்வு செய்யறாங்களோ அங்கதான முதலமைச்சர்ன்றதுல பார்த்தா அவருக்கு தானே எட்ஜ் வருது. இல்ல எப்படி ஆதரவு கொடுத்தா உங்களுக்கே தெரியும். பொதுவாக ஜென்ரலாக விட்டுருந்தா கண்டிப்பாக வந்து அது மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட ஆதரவு கொடுத்தாலும் கூட 2 பேரும் ஒன்றாக இணைந்து அதுக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் ஒன்றாக இணைந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து ஓபிஎஸ் தலைமையில் முதலமைச்சராக அவர் வர வேண்டும். மற்றொரு அமைச்சர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இருந்து இந்த இயக்கத்தை, இந்த தமிழகத்திலே புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சியை இன்னும் 4 ஆண்டு காலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர்னா பொதுச் செயலாளர் யார்? பொதுச் செயலாளருங்க. அப்ப அதுக்கு கூட நம்ம தேர்தல் கூட வச்சு தேர்தல் நடத்துவீங்களா? டோட்டலா வந்து இப்ப அது கண்டிப்பா இரு அணிகளின் சார்பாகவும் பொதுச் செயலாளர்கள் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள், தேர்தல் நடத்தப்படும். கண்டிப்பா 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 ஒரு தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யுங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 3 முறை அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நீங்கள் கூட வந்து தேர்தல் நடத்துவோம்னு சொல்லிருக்கீங்க, கருத்து கணிப்பு நடத்திருக்கீங்க. எவ்வளவு பர்சன்ட் வந்தது? ரைட். முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்க வேண்டும்ன்றது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே போல பொதுச் செயலாளருக்கு நீங்க தேர்தல் நடத்த போறீங்கன்றத சொல்லிருக்கீங்க. நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, ஏற்கனவே கடந்த செக்மெண்ட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அவர்கள் குடும்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்றத, அந்த நிபந்தனையை நீங்க ஏற்கலன்னு. தற்போது மற்றும் ஒரு நிபந்தனை திரு ஆர்குட்டி அவர்கள் சொல்றாரு, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார் இந்த 2 அணிகள் இணைந்தாலும்னு. அந்த நிபந்தனையை ஏற்கிறீங்களா? இதெல்லாம் ஆர்குட்டி அவர்களும் நானும் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. இது இரு அணியிலே இருக்கின்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த கட்சி ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர்கள் ஒன்று கூடி சில அடிப்படை விஷயங்களை பேசி தீர்த்து கொண்டால் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதில் யார் முதலமைச்சராக இருப்பது, யார் பொதுச் செயலராக இருப்பதெல்லாம் விவாதித்து எடுக்க வேண்டிய முடிவு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த ஆப்ஷனும் ஓபனா தான் இருக்கு. இல்ல நான் அப்படி சொல்லல. இல்ல நீங்க சசிகலா அவர்களுடைய குடும்பம் வெளியேற்றப்படுமான்னு கேட்கும்போது பகிரங்கமா முடியாதுன்னு சொல்ல முடியுது இல்லையா? அது வந்து கிளியரா அதுல ஸ்டாண்ட் வந்து உங்களுடைய கட்சிக்கு வந்து இருக்கு, உங்களுடைய அணிக்கு. ஆனா யார் முதலமைச்சர் அப்படிங்கறதுல ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்கு, பேசி தீர்த்துக்கலாம்ன்ற. வெளியேற்ற முடியாது என்பதற்கு, வெளியேற்றக்கூடாது என்பதற்கு, வெளியேற்ற முடியாது என்று சொல்லவில்லை, வெளியேற்றக்கூடாது, வெளியேற்ற வேண்டாம், அது தர்மம் அல்ல என்பதுதான் என்னுடைய வாதம். தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சின்னம்மா அவர்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் இந்த ஆட்சி இப்போது இருக்காது. நம்பர் 1. இது
எல்லாருடைய மனச்சாட்சியும் தொட்டு நான் கேட்க விரும்புகிறேன். அவர்கள் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த அரசாங்கம் அப்போதே போயிருக்கும். ஆட்சி போனாலும் பரவாயில்லை என்பதுதான் திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அணியினுடைய நோக்கம். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, போனாலும் பரவாயில்லை என்பதுதான் அவருடைய நோக்கம். இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று முயற்சித்து ஆட்சியை தக்க வைத்துகின்ற முயற்சியில் வெற்றி கண்டவர் சின்னம்மா அவர்கள். அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி கூட முயற்சியில் அவர் ஈடுபட்டு அதற்கு பிறகுதான் சிறைச்சாலைக்கு போனார். ஒன்று. அதற்கு பிறகு கட்சி சின்னம் இல்லை என்றால் கூட நான் போட்டியிட்டு இந்த கட்சிக்கு ஒரு வெற்றியை தேடி தருவேன் என்ற உறுதியோடு இப்படி உறுதியோடு இருக்கின்றவர்களை, இப்படி எந்த விதமான தவறும் செய்யாதவர்களை நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கி விடுங்கள், போக சொல்லி விடுங்கள் என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தம், எந்த வகையிலே நியாயம் என்பது எனக்கு தெரியவில்லை. யாரும் இவர்கள் யார் நான் கேட்பது வேறு யாரை வைக்க போகிறீர்கள்? யார் பொதுச் செயலாளர், யார் முதலமைச்சர்? 122 பேரோடு 11 பேர் இணைவதா அல்லது 11 பேர் 122 பேரோடு இணைவதா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? எனவே இதிலே அனைவரும் பேசி கட்சி ஒன்றாக வருவதற்கு, கட்சி இணைவதற்கு, ஆட்சி நிலைத்திருப்பதற்கு எந்த தியாகத்தையும் என் போன்ற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். நிலைப்பாடு 122 பேர் ஆதரவு பெற்றிருக்கிற முதலமைச்சர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு பல அதிருப்தி குரல்கள் உங்களுடைய அணிக்குள்ளாகவே திரு பன்னீர்செல்வம் அவர்களோட அணியில அதிருப்தி தெரிவிக்கிறது இப்போ தெரிஞ்ச விஷயம். அவங்க அதிருப்தி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய அணிக்குள்ளேயே அதிருப்தி குரல்கள் எழ துவங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? திருப்பூர்ல ஒரு எம்எல்ஏ உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். இன்னைக்கு திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் சொல்றாரு மக்கள் நம்பிக்கை பெரும் வகையில இந்த ஆட்சி செயல்படணும், பல திட்டங்களை செயல்படுத்தாம இருக்கு, பல விஷயங்கள்ல செயல்பாடு சரியில்லைன்ற விமர்சனங்களை வைக்கிறாரு. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறது? திரு பழனிசாமி அவர்களுக்கு, நம்முடைய அரசாங்கம் திரு பழனிசாமி அவர்களுடைய அரசுக்கு உங்கள் அணிக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கிறார். இது அவருடைய கருத்து மட்டுமல்ல, நான் கூட இந்த கருத்தில் உடன்படுகிறேன். அவர் சொன்ன அந்த கருத்தில் நான் கூட உடன்படுகிறேன். அது ஒண்ணும் பெரிய எதிர்கருத்து அல்ல. இல்ல இப்ப செய்யலன்னு சொல்றாரு, எதிரான விமர்சனம் அல்ல. இல்ல இப்ப செய்யலன்னு சொல்றாரு அவரு. பட்டியலிட்டு பெருந்துறையில வர வேண்டிய பல திட்டங்கள் வரல, பெருந்துறையில எய்ம்ஸ் வருதுன்னு சொன்னாங்க, அது தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டு விட்டது, அதுல உடன்பாடு இல்ல. பெருந்துறையில இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்களுக்கு அங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு வரல. இப்படி திட்டங்கள் சார்ந்து இதெல்லாம் செய்யப்படல, இதெல்லாம் செய்யணும். இதே மாதிரி போக்குல போயிட்டு இருந்துச்சுன்னா உள்ளாட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நம்மளால மக்களை சந்திக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாருன்னா உங்கள் அணிக்குள்ளேயே அதிருப்தி குரல்கள் இருக்கிறதுன்றதான புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது அதிருப்தி என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அவர் பணிகள் வேகமாக நடைபெற வேண்டும், இதெல்லாம் வேகமாக நடைபெற்றால் தான் உள்ளாட்சி தேர்தலை நாம் சந்திக்க முடியும் என்று சொல்கிறார். அவருடைய தொகுதியில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இப்படி பணிகள் தேங்கி இருக்கின்ற பணிகள் எல்லாம் வேகமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும். அவரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். திரு செங்கோட்டையன் அவர்கள் உட்பட தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள், பல அமைச்சர்கள் அந்த மண்டலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவருக்கு ஒரு குறை அவரோட தொகுதிக்கு ஒண்ணு நடக்கலன்னா நேரடியா முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்லிருப்பாரு, நேரடியா அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லிருப்பாரு. மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப அது அதிருப்தியா தானே பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை, நாங்கள் அதை அதிருப்தியாக பார்க்கவில்லை. அவர் சொல்லி இருக்கிற குறைகள் பரிசீலிக்கப்படும். அது உடனடியாக முதலமைச்சர் கவனத்திற்கு, அது இதுவரை முதலமைச்சர் கவனத்திற்கு அது சேர்ந்திருக்கும். அது உடனடியாக அதை தீர்க்க வேண்டிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருப்பார்கள். அதிலே ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மாதிரியான குரல்கள் அதிகமா கொங்கு மண்டலத்திலிருந்தே வருதுன்னு சொல்லும்போது, திருப்பூர்ல அதே போல திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்லும்போது, அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பப்படுகிறது. குறிப்பா திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய விவகாரத்தில் சகோதரி வர்ஷினி, ஒரு அரசியல் கட்சியில் பல்வேறு விதமான அதிருப்திகள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். அதிருப்திகள் இல்லாமல் இருக்காது. என்னை இன்னொருவருக்கு பிடிக்காது, இன்னொருவரை எனக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் கட்சியினுடைய தலைமையை பிடிக்கும், கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். எனவே அதிருப்திகள் ஒரு கட்சியினுடைய பிளவை ஏற்படுத்தி விட முடியாது, ஒரு கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விட முடியாது. நிச்சயமாக லட்சக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி இந்த கட்சி. ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இடையே, ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இடையே பல அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். எல்லோருக்கும் கட்சியினுடைய தலைமையை பிடிக்கும்,
அம்மா அவர்களை பிடிக்கும் என்கிற அளவில் தான் இந்த கட்சி இவ்வளவு நாள் ஒற்றுமையாக இருந்தது. இப்ப அம்மா அவர்களை போல ஒரு தலைவரை ஒரு தேடல் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது. அப்படி ஒரு தேடல் இருக்கிற போது அது யார் அதில் நிற்க போகிறார்கள் என்று இதுவரை தெரியவில்லை, கண்டறிய முடியவில்லை. இது இப்போது இருக்கின்ற முறைப்படி நம்முடைய துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறார்கள், பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சராக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள். அப்படியே இந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது. குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று சிலர் இந்த கட்சிக்குள்ளே பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டே சில சதிகளை செய்கிறார்கள். நான் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறேன், ஆர்கே நகர் தேர்தல் நடந்தால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இதே தந்தி டிவியுடைய நிகழ்ச்சியை நான் சொல்லி இருக்கிறேன். நடக்காத நிச்சயமாக ஐபர் ரிப்போர்ட் மத்திய அரசாங்கத்துக்கு வெற்றி வருவார் என்ற செய்தி புரிஞ்சுக்கிட்டேன். இது அதிருப்தி குரல்கள் இல்ல அப்படிங்கறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்துக்கிறேன். நான் திரு ஆறுகுட்டி அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன். திரு அன்வர் ராஜா ஒரு பெர்டினன்ட் क्वेश्चन எழுப்பியிருந்தாரு. 122 பேரோட 12 பேர் இணையறதா, 12 பேரோட 122 பேர் இணையறதான்னு கேட்கிறாரு. உங்களுடைய பார்வை, இறுதியான பார்வை, நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். திரு ஆறுகுட்டி, அந்த 122 பேர் கோவத்தூரில் இருக்கின்ற பொழுது சசிகலா அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தினகரனை முதல்வராக கொண்டு வரும் என்ற அடிப்படையில் அன்னைக்கு அந்த சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்காத காரணம் சொல்றதுதான் சொல்றாங்க. ஏற்றுக்காத காரணத்தினால தான் மறுபடியும் இந்த பிரச்சனைலாம் வந்தது. அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. தினகரன் அவர்களே, நான் இந்த தொகுதியில வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் ஆக மாட்டேன்றதான் அவர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இல்லை, அது சொல்லுவாங்க. சசிகலாவும் கூட பொதுச்செயலாளர் வந்தாங்க, முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாங்க. உடனடியாக வந்தாகணுங்கிற அவசியமே இல்லையே. இன்னைக்கு சோனியா காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக 10 ஆண்டு காலமாக இருந்தார்கள். அவர் ஆட்சி செய்யவில்லையா? அவங்க விட்டு இருக்கலாமல்ல. அதை விட்டு போட்டு மறுபடி ஒரு பொதுச் செயலாளர், ஒரு முதலமைச்சர். இது இந்த கட்சிக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அம்மா ஒரு இல்லாத காரணத்தினால நாங்கள் வேதனைப்படுறோம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து அமைச்சர்களும் இன்னைக்கு அம்மா இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அதான் உண்மை. ரைட். ஸோ அந்த 122 12 அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு ஆன்சர் ஆச்சுன்னு தெரியல. நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. டாக்டர் சுமந்தோடைய லாஸ்ட் வேர்டை பெற விரும்புகிறேன். 2 பேருமே இணையணும்ன்ற விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் நிபந்தனைகள் 2 பேருக்குமே வெவ்வேறாக இருக்கிறது. அதனால அதுக்கான விருப்பம் இருந்தாலும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இல்லை, பாசிபிலிட்டி என்ன, அடுத்த ஒரு வாரம் 15 நாட்களுக்குள் நடக்கிறது. எப்படி அந்த வருமான வரித்துறை அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்தும் இது எப்படி திரும்ப மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அன்வர் ராஜா சொன்னது வெளிப்படையாக மீடியாவுக்கு போய் அதிருப்தியை தெரிவிப்பது பற்றி அவர் கவலை இல்லைங்கிறது எப்படி அப்படி சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அடிப்படையாக திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் 15ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது கட்சி ஆஃபீஸில். அதுலேயும் அவர் கலந்துக்கல. ஸோ அப்போவும் கலந்துக்கல, இப்போவும் வெளிப்படையாக மீடியாவுக்கு பேசுகிறாருன்னா அது அதிருப்தி இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்க முடியாது. முக்கியமாக ஒரு மெஜாரிட்டி 50 பேர் மெஜாரிட்டி எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். 7 நபர்கள் மாறிவிட்டால் 6 பேர் இப்போ அந்த 12 திரு அருண்குமார் அந்த பக்கம் போன அப்புறம் 6 பேர் மாறினாங்கன்னா உங்களுக்கு ஆட்சி கவரும் நிலை இருக்கும்போது ஒவ்வொரு எம்எல்ஏ முக்கியம். இது அவங்க என்ன அடிப்படையில் அது அதிருப்தி இல்லைங்கிற சொல்றாருங்கிறது புரியல. ஆனால் நிச்சயமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பும் இணைவது கட்சிக்கு நல்லது. அது எப்படி இந்த குடும்பத்தினுடைய தலையீடு இல்லாமல் செய்ய போறாங்கிறது பொறுத்து. திரு ரங்கபிரசாத், உங்களுடைய லாஸ்ட். திரு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ரகசியங்களில் 10% தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 90% ஆஃப் த ரகசியங்கள் இன்னும் சொல்லாம இருக்காரு. ஸோ மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, 2 அணிக்குமே என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களை பத்தி உண்மைகள் அவங்க சொல்லுங்க, அவங்கள பத்தி உண்மைகள் நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியட்டும், எங்களுக்கு எல்லாமே தெரியட்டும், இது வரைக்கும் என்னென்ன நடந்துரும் எல்லா உண்மைகள் தெரியட்டும். இந்த உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புது வெற்றிடம் உருவானும். அந்த வெற்றிடத்தை ஒரு மாற்று சக்தி நான் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சு நம்ம தமிழ்நாடு புதிய விடியலை நோக்கி பயணிக்கும் போது ஒரு சாமானியன் என்னை போல மக்களுடைய கருத்தாக இருக்கணும். ரைட். இதுல இரு அணிகள் இணையமானு கேட்கும்போது இந்த 2 அணிகளுமே தாண்டி ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு பார்வையை திரு ரங்கபிரசாத் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். இந்த 2 அணிகளுமே விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரன் அவர்கள் நீங்கள் வந்தால் நாங்கள் ஏற்போம் என்று தெரிவித்திருக்கிறார். திரு பாண்டியராஜன் அவர்கள் நாங்கள் குடும்பத்தை நீக்கிவிட்டு இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான தேவை 2 அணிகளுமே பார்த்திருக்கிறார்களா, அவர்கள் உணர்ந்த இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார்களா? இந்த 2 அணிகளுமே இணைந்தால் தான் இரட்டை இலை என்ற சின்னம் கிடைக்கும்.
கட்சியும் ஆட்சியும் இணைந்து இருக்க முடியும் என்ற பார்வையை வெளிப்படுத்துகிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இணைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலுமே கூட நிபந்தனைகள் வெவ்வேறாக இருக்கின்றன. அதில் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. யார் எந்த பதவிக்கு வருவது என்பதற்கான புரிதல்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அவையெல்லாம் மாறப்போகிறதா, இதற்கான மீண்டும் தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடந்தேற போகிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் உள்ளாட்சி தேர்தல் தாமதம் தொடர்பான விவாதத்தில் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.